ஆக்சுவலி என்னன்னா கல்யாணம் ஆனவனுக்கு ஹனிமூனு, ஆகாதவனுக்கு ஆஃப் மூனு. ஸோ சவுதியில இருக்க எல்லா பேச்சுலர்ஸும் இப்போ என்ஜாய் பண்ற இடம் இந்த இடம் தான். டெசர்ட்ல என்ன பிரச்சனைனா இந்த மண்ணுல கார் சீக்கிரமா பயப்படுறதுனா, இந்த மாதிரி மண்ணில் ஓட்டும் போது ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஓட்டாதீங்க, வண்டி ஜிக்ஸாக் பண்ணுங்க, அப்பதான் வண்டி சிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணி நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் மண் இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கிராஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. இது டெசர்ட் மண்ணா இருந்துச்சுன்னா மாட்டினேன் நான். இப்போ வந்து குளிக்க போகிறோம், அங்கே தான் இது பீச்சில் தான். ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம குளிக்கணும்னா மெயின் திங் வந்து கண்ணாடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், அது வேறு கண்ணாடி போடணும். இந்த கோகல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இது போடணும். ஸோ என்கிட்ட எல்லா செட்டும் இருக்குது. ஸோ இது எனக்காகவும் என் ஃப்ரெண்டுக்காகவும் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, நமக்கு கண்ணு எரியாது. ஸோ கண்ணுக்குள்ள தண்ணிக்குள்ள நல்லா கிளியராக தெரியும். ஓகே, இது போட்டுட்டு இதை காதில் சொருவிக்கணும். இது இருக்கு இல்லையா, இதை வந்து மூக்கில் போட்டுக்கணும். இப்படி பண்ண என்ன ஆகும்னா மூக்குக்குள்ளே தண்ணி போகாது. இது குளிக்கும் போது போட்டு காட்டுறேன். நான் உங்களுக்கு எப்படி தண்ணியில் மிதக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ தண்ணிக்குள்ளே விழுந்தோடனே கை காலை மேலே தூக்கிக்கோங்க, நல்லா லூஸாக விட்டுருங்க பாடியை. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காற்று வயிற்றுல பிடிச்சி வைங்க, பாதி மூச்சு மட்டும் எடுத்து விடுங்க. எப்போவுமே காற்று வயிற்றுல இருந்தால் அது கொஞ்சம் அதுவே உங்களை தூக்கி விடும். உடம்பு அப்படியே லைட்டாக நீங்கள் விட்டிங்கன்னா அது இங்கே மிதக்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கை கட்டிக்கிட்டா பார்த்துட்ருக்கேன். மோஸ்ட்லி அது மூக்கில் அது பட் மாதிரி இருக்கு இல்லையா, அது போட்டுக்கிட்டால் நல்லது. ஏன்னா உப்பு தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு இருமல் ஆரம்பிச்சிடும். ஸோ வாயில் மூச்சு விட்டு சின்ன மூச்சு ஆடுங்க. நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டைமுக்கு அப்புறம் உங்கள் பாடி வந்து அடாப்ட் ஆகிடும் தண்ணிக்குள்ளே. ஸோ பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் தூங்க சொன்னாலும் என்னால் ஒரு அரை மணி நேரம் கிட்ட என்னால் அப்படி இருக்க முடியும். ஏன் மொபைலில் வாட்டர் ப்ரூஃப் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு கடல் தண்ணியில் மொபைல் விட்டிங்கன்னா மொபைல் போயிடும். நான் இந்த மொபைலை போடும் போது அது வாட்டர் ப்ரூஃப் ஒரு வாட்டர் கேஸில் போட்டுட்டா நான் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும்னு, அது எடுத்தாச்சு ஃபைனலாக. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி அதாண்டா இதாண்டா சவுதி வாரம் நான் தாண்டா.